Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, we thank you for the cross. Thank you for sending your Son Jesus to die for us on the cross of Calvary. Lord, as we come around your word, we thank you for your word. உம்முடைய சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு எங்களுக்காக அனுப்பி தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Help us understand when Jesus said, I am the true vine, ye are the branches. Lord, speak to our hearts. In Jesus' precious name. Amen. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே மெய்யான செடி, நீங்கள் கொடி என்று சொன்ன அந்த வார்த்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from John chapter 15 verses 1 to 7. எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். I am the true vine, my Father is the vine dresser. Every branch in me that does not bear fruit, he takes away, and every branch that bears fruit, he prunes, that it may bear more fruit. You are already clean because of the word which I have spoken to you. Abide in me, and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. I am the true vine, you are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered, and they gather them and throw them into the fire, and they are burned. If you abide in me and my words abide in you, you will ask what you desire, and it shall be done for you. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். This is the 7th I am statement the Lord Jesus Christ made. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொன்ன 7வது நானே என்கின்ற குறிப்பு. He said, I am the true vine. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. We looked at other 6 statements. முன்பதாக மற்ற சொன்ன 6 குறிப்புகளை நாம் பார்த்தோம். I am the bread of life. நானே ஜீவ அப்பம். I am the light of the world. நானே உலகத்தின் ஒளி. I am the door of the sheep. நானே வாசல். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Here we see Lord Jesus Christ is in the upper room. At the end of chapter 14, he says, last verse, arise and let us go from here. 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்கிற வார்த்தை, நாம் எழுந்து போம் வாருங்கள் என்று சொல்கிறார் மேன் வீட்டு அறையிலே. So Lord Jesus Christ was in the upper room and he had that Lord's Supper with them. மேல் வீட்டு அறையிலே ராபோஜனத்தை சீஷர்களோடு கூட அனுசரித்து வந்தார். Now here they leave the upper room in the city of Jerusalem and they make their way down the Kidron Valley to the Mount of Olives,
unto the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திற்கு நேராய் கடந்து செல்லும்படியாக மேல்விட்டு அறையிலிருந்து விட்டு இறங்கி ராபோஜனத்தை முடித்து அவர்கள் கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். See, at this time there are only 11 disciples with him. இந்த நேரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரோடு கூட 11 சீஷர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். Judas is already left. யூதாஸ் காரியத்து ஏற்கனவே அவரை விட்டு கடந்து போய்விட்டான். In a few hours Judas will come with the Roman soldiers and they will arrest him and he is tried and finally crucified. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூதாஸ் காரியத்து ரோமர் போர் சேவர்களோடு கூட வந்து ஆண்டவராகிய இயேசுவை மறுதலித்து காட்டி கொடுக்க போகிறான் பின்பதாக அவர்கள் அவரை சிலுவையிலே அறைய போகிறார்கள். Here we see this is last teaching to them. இங்கே நாம் பார்க்கிறோம், இதுதான் ஆண்டவராகிய இயேசுவுடைய கடைசி போதனையாய் இருக்கிறது. When Jesus taught, he always used real life examples as illustration. இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஓமையை சொல்லி கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் உண்மையான நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லுவார். Here he is saying, I am the true vine. இங்கே சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. You know, in Israel there were vines everywhere. இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே திராட்சை செடிகள் அநேக இடங்களிலே கிடைக்கும். It's quite possible they passed through a vineyard. எளிதிலே அவர்கள் திராட்சை தோட்டத்தை கடந்து போய்விடலாம். Or it may be likely, there was a golden vine in the pillar in the temple at the entrance of the temple in Jerusalem. எருசலேமில் இருக்கிற ஆலயத்திற்கு முன்பதாக தங்க திராட்சை தோட்டம் என்று ஒன்றும் அங்கே அருகாமையிலே இருக்கிறது உண்டு. There were vineyards everywhere. அங்கே திராட்சை தோட்டங்கள் அநேக இடங்களிலே காணப்படுகிறது. The disciples were well acquainted with the illustration. சீஷர்கள் அமைதியாகிவிட்டார்கள் இந்த காரியத்தை கேட்டவுடனே. He said, I am the true vine. இயேசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. Historically, in the Old Testament, Israel was referred as the vine. வரலாறிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசமானது திராட்சை செடிக்கு ஒப்பனையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Let's look at a couple of verses from Isaiah chapter 5, verse 1. Now let me sing to my well-beloved a song of my beloved regarding his vineyard. My well-beloved has a vineyard on a very fruitful hill. Verse 2, he dug it up and cleared it out its stones and planted it with the choicest vine. He built a tower in its midst and also made winepress in it. So he expected it to bring forth good grapes, but it brought forth wild grapes. Verse 7, for the vineyard of the Lord of hosts is the house of Israel, and the men of Judah are his pleasant plant. He looked for justice, but behold oppression, for righteousness, behold weeping. தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 2ஆம் வசனம், அவர்கள் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் அலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 3ஆம் வசனம், எருசலேம் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கு என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. So when Jesus said, I am the true vine, they knew very well what he was talking about. இயேசு கிறிஸ்து நானே திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று. God loved Israel and took care of Israel and provided for Israel. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக காரியங்களை செய்து இஸ்ரவேலை போஷித்து வழிநடத்தினார் என்று. But Israel rebelled against God and produced wild grapes. ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி கசப்பான பழங்களை கர்த்தருக்கு கொடுத்தது. But in this portion
we read in John chapter 15, ஆனால் இந்த பகுதியிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் we see the vine, the branches, the fruits, and the vine dresser or the gardener. திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டம், செடி, கொடி, பழங்கள் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். The main point Jesus is telling his disciple is for them to be fruitful. இதில் முக்கியமான காரியம் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருங்கள் என்று. We are going to look at in this portion what exactly that means. இந்த வேத பகுதியிலே அதை குறித்து துல்லியமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். And how do we get there? அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதையும் பார்ப்போம். Galatians chapter 5 verses 22 and 23. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such there is no law. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 23ஆம் வசனம். சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Here we see in John chapter 15, he's talking about fruit, much fruit. 15ஆம் அதிகாரத்தில் யோவானிலே நாம் பார்க்கும்போது கனி, மிகுந்த கனி என்று பார்க்கிறோம். God expects us to demonstrate fruit of the Spirit in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆவின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். We have to take a personal inventory in our life. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். How is self-control? இப்படி நான் இச்சையடக்கமாக இருக்கிறேன் என்று. How is patience? இப்படி நான் பொறுமையா இருக்கிறேன் என்றும். But Jesus is saying here, I am the true vine. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. Israel was unfaithful vine. இஸ்ரவேல் மக்கள் விசுவாசம் இல்லாத மக்களாய் காணப்பட்டார்கள். We are the branches. நாம் தான் கொடிகளாய் இருக்கிறோம். Lord Jesus has clearly told them that he is going away. கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், நான் உங்களை விட்டு கடந்து போகிறேன் என்று. Even though he is going to leave them, they can be spiritually joined to him. அவர் அவர்களை விட்டு கடந்து போனாலும் கூட அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே அவரோடு கூட இணைந்து கொள்ளலாம். Remember, looked at good shepherd and the sheep. நினைவு கூர்ந்து பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன் மற்றும் ஆடுகளை குறித்து சொல்லும் பொழுது. But here we see the vine and the branches. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது செடியும் கொடியுமாய் காணப்படுகிறது. He said, I am the true vine and you are the branches. சொன்னா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று. You got to abide in me in order to bear fruit. நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கனிகளை கொடுக்க முடியும் என்று சொன்னார். You know, they lived with the Lord Jesus Christ when he traveled around. They were close with him. Now he is leaving them. முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடனே கூட சீஷர்கள் இருந்தார்கள், சாப்பிட்டார்கள், ஒன்றாக தான் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவராக இயேசு அவர்களை விட்டு கடந்து போகிறார். I mentioned to you about the sheep and the shepherd. முன்பதாக நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு மெய்ப்பனும் ஆடும் இருக்கும் என்று. Sheep, it's possible for it to survive without the shepherd. மெய்ப்பன் இல்லாமல் ஆடுகளால் ஜீவியம் பண்ண முடியாது என்று நான் சொல்லியிருந்தேன். Sheep could feel anxious. அந்த ஆடானது கவலைக்கிடமாய் காணப்படும். In the same way, a child can grow up without parent. அதே போலதான் ஒரு சிறு குழந்தையானது பெற்றோர்கள் இல்லாமல் அது வளர்வதற்கு மிகவும் கஷ்டப்படும். But here he is saying here, you got to be abide in me for you to bear fruit. அப்படிதான் இங்கேயும் சொல்லுகிறார், என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம், அப்பொழுதுதான் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று. Without me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். Can you see what he is trying to say to them? இங்கே உங்களால் பார்க்க முடிகிறதா அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று? You got to be in union with me. But he's leaving them physically. என்னோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆனால் சரீர பிரகாரமாக அவர் அவர்களை விட்டு கடந்து போகிறார். So we are the branches. ஆக நாம் தான் கொடிகளாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. In order for us to be fruitful, we're going to look at few points.
we have to abide in Christ. நாம் அவருக்குள்ளே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் சில குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது. Abide in me and I in you, as the branch cannot bear fruit of itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Abide is used 10 times in this chapter. இந்த அதிகாரத்திலே நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை 10 முறை வருவதை பார்க்கிறோம். It means stay in close intimate fellowship with him, communion with God. என்றால் கர்த்தரோடு கூட நெருங்கிய ஒரு உறவில் இருப்பதை குறிக்கிறது. See, when Jesus dominates my life, I demonstrate his qualities and his character. கர்த்தரின் வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கும் பொழுது நான் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுவேன். When flesh dominates my life, I demonstrate, my qualities and my character. மாம்சம் என்னை பலவந்தம் பண்ணும் பொழுது என்னுடைய சுய ரூபங்களும் சுயமும் வெளிப்படும். Paul says in Romans chapter 7 and verse 18, "For I know in me, that is in my flesh, dwelleth no good thing." We need to abide in him if we got to be fruitful. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அது எப்படினில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Verse 5, I am the vine, ye are the branches. He who abides in me and I in him bears much fruit, for without me you can do nothing. 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. So when we abide in him, fruitfulness is natural. அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுப்பது என்பது இயற்கையாகவே இருக்கும். When a branch of an apple tree is attached to the tree, it brings apple fruits. ஒரு ஆப்பிள் மரத்தின் கிளைகள் அந்த மரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த கிளைகளிலிருந்து பழம் பொதுவாகவே அதிகமாக வளரும். In the same way, when we are attached to the Lord Jesus Christ, we bear fruits. That's what he says here. நாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அநேக கனிகளை கொடுப்போம். அதைத்தான் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. Second point we want to look at here is, in the ancient Israel, vineyard will grow on the ground. பூர்வீக இஸ்ரவேலுடைய அந்த திராட்சை தோட்டமானது நிலத்திலே தான் விளைகிறதாய் காணப்பட்டது. Vine dresser or the gardener has a responsibility to look after the vine. தோட்டத்தை அந்த திராட்சை தோட்டக்காரர் தான் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பாளியாய் அங்கே காணப்படுகிறார். When it starts to bear fruit, what he does, he will lift it from the ground and support it with a stick in order for it to bear fruit. அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த திராட்சை செடியானது கீழ்நோக்கி இருந்தால் அதை ஒரு குச்சியை வைத்து நிலைநிறுத்த வேண்டியது அவருடைய கடமையாகும். Verse 6, if anyone does not abide in me, he is cast out as a branch and withered, and they gather them and throw them into the fire, and they are burned. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். The vine dresser is the father. He comes and inspects it. திராட்சை தோட்டக்காரர் பிதாவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறார். அவர்தான் வந்து உள்ளே காரியங்களை பார்ப்பார். So in order for us to bear fruit, we have to abide in Christ. நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Psalm 3 and verse 3, but you, O Lord, are a shield for me, my glory and the one who lifts up my head. சங்கீதத்தின் புஸ்தகம் 3:3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்து உள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். Psalm 145 and verse 14, the Lord upholds all who fall and raises up all who are bowed down.
சங்கீதம் 145:14 கர்த்தர் விழுகிற யாவையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். When we are down, God lifts us up. நாம் மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். As we said, the gardener lifts up, the vine that's on the floor so that it can bear much fruit. தரையில் விழுகிறதான அந்த திராட்சை செடியை எப்படி தோட்டக்காரர் உயர்த்துகிறாரோ நிறுத்துகிறாரோ அதே போல கர்த்தரும் நம்மை செய்கிறார். So when we are down, God lifts us up. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் கீழே விழுகிறோமோ கர்த்தர் நம்மை தூக்கி பிடிக்கிறவராய் காணப்படுகிறார். Another thing we see is we become more fruitful when we are pruned. நாம் களை நறுக்கப்படும் பொழுது அநேக கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். Every branch in me that does not bear fruit, he takes away, and every branch that bears fruit, he prunes, that it may bear more fruit. 2 என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Pruning is not comfortable. கிளை நெருக்கப்படுகிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. See, if you have a rose plant or a fruit tree, you will go and cut those dry sticks in the plant. நீங்கள் பழங்கள் உள்ள மரங்களை வைத்திருப்பீர்கள் என்றால் அதில் இருக்க காணப்படுகிறதான காய்ந்து போன கிளைகளை வெட்டும் பொழுது in order for us to be more fruitful, God prunes us. மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை சில நேரங்களிலே களை நறுக்குவார். Sometimes the gardener's job is to cut out the piece of dry wood on the plant. சில நேரங்களில் தோட்டக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மரத்திலே காணப்படுகிறதான காய்ந்த கிளைகளை வெட்டி எறிவார்கள். Sometimes when you prune it, it comes up with more fruits. அப்படி கிளை நறுக்கும் பொழுது அதிலிருந்து மிகுந்த கனிகள் உண்டாவதை நாம் பார்த்திருப்போம். In our life, God sometimes cuts out selfishness. God sometimes cuts out the anger. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சில நேரங்களிலே சுயநலம் கோபம் என்கின்ற கலைகளை நெருக்கிறவராய் காணப்படுவார். God sometimes cuts out the impatience we have so that we can be more fruitful for him. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொறுமை இல்லாத காரியங்களை களை நெருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகள் உண்டாகும். பிரியமானவர்களே, as the disciples of the Lord Jesus Christ, he expects us to be more fruitful. நம்முடனே கூட இருக்கிற அனைத்து சீஷர்களும் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். I want you to look at verse 9. As the Father loved me, I also have loved you. Abide in my love. 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். I want you to look at the magnitude of that statement. இந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை பார்க்கும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். As the Father has loved me, so have I loved you. பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பு கூறுகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். He didn't say as the mother loves a child, or he didn't say a husband loves a wife or wife loves her husband. இயேசு இப்படி சொல்லவில்லை. ஒரு தாய் எப்படி பிள்ளை நேசிக்கிறாளோ அப்படி நான் நேசிக்கிறேன் என்றும் தகப்பன் பிள்ளை நேசிக்கிறது போல என்றும் சொல்லவில்லை. He says, as the Father loved me, I also have loved you. என் பிதா என்னை நேசிக்கிறது போல நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். The magnitude of the love of our Father so great, without measure and unchanging. பிதாவாகிய தேவனுடைய அன்பானது ஒருபோதும் அளவிடப்பட முடியாத மகத்துவமான அன்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, I want this verse to take hold of you. Just meditate on that verse. இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக நிலைப்படுத்தி இதிலே நீங்கள் சற்று நேரம் தியானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். As a Father has loved me, I have loved you. பிதா என்னில் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்றார். Abide in my love. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றார். Verse 10, if you keep my commandments, you will abide in my love, just as you kept my Father's commandments and abide. We looked at, in order for us to bear fruit, we have to abide in him, abide in his word. நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். And also for us to be fruitful, God
prunes us. மற்றும் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை களை நறுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. He asks us to abide in His love. நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, Lord Jesus Christ demonstrated power. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையை நிரூபித்து காண்பித்தார். Lord Jesus Christ had wisdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தில் செயல்பட்டார். Lord Jesus Christ displayed forgiveness. He didn't say abide in my power or abide in my wisdom. He said abide in my love. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மன்னிப்பின் மகத்துவத்தை காண்பித்தார். இவைகளெல்லாம் காண்பித்துவிட்டு என்னுடைய வல்லமையிலும் என்னுடைய இந்த காரியத்திலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லவில்லை, என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்றுதான் சொன்னார். To abide in Him is a choice. If you don't abide, it will be removed. அவரிலே நிலைத்திருப்பது என்பது நம்முடைய விருப்பம். அப்படி நாம் நிலைத்திராவிட்டால் அவரிலிருந்து எரிவுண்டு போவோம். Judas was with them. Even though he was with them, he was not really abide. யூதாஸ் கரித்த ஆண்டவருடனே கூட இருந்தான், ஆனால் பின்பதாக அவரிலிருந்து வேறுபட்டு போய்விட்டான். That's what we read in verse 6. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered. They gather them and throw them into the fire and they are burned. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். Abiding is a choice. அவரிலே நிலைத்திருப்பது நம்முடைய விருப்பம். Do you want to connect with Jesus today? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவுடனே கூட இணைக்கப்பட விரும்புகிறீர்களா? He wants us to be fruitful so that we can represent Christ in our community, in our families, in our schools, in our workplace, in our country and in our world. நாம் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்தால் நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், படிப்பில், வேலையில், மற்ற எல்லா இடங்களிலும் அவரை பிரதிபலிப்போம். I just want to give you an opportunity. It's very important that you connect with the vine. நான் உங்களுக்கு ஒரு அழைப்புதலை கொடுக்கிறேன், இந்த செடியாகிய ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இணைவதற்கு. Otherwise, it'll be cast forth and it'll be burned. இல்லை என்றால் வெளியே எரிவுண்டப்பட்டு நாம் சாம்பலாய் மாறிவிடுவோம். I want to give an opportunity to invite Lord Jesus Christ into your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. Please repeat this prayer after me. நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்பதாக நீங்களும் சொல்லுங்கள். Loving Heavenly Father, thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Thank you for sending your Son Jesus to die for me on the cross of Calvary. I repent of my sins. Please forgive me of my sins and cleanse me of all unrighteousness. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பியதற்காக நன்றி. குமாரனாகிய இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் இப்பொழுதே நீக்கி என்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். Lord Jesus Christ, I invite you into my heart to be my Lord and Savior. In Jesus' mighty name, Amen. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் உம்மை அழைக்கிறேன். என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் நீர் இருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you invited Him into your life. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருந்தால் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள். May God's presence and peace be with you and we see you in the next program. அளவில்லாத பிரசனம் உங்கள் யாவரையும் நிறைப்பதாக அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திக்கிறேன்.